லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனின் மணிமண்டபத்தை முதல்வர் ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். முதல்வர் வருகையை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து பெண் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். பரமக்குடி மணிநகர் சோதனை சாவடியில் பரமக்குடி நகர காவல் நிலையத்தில் பணிபுரியும் SSI முத்துப்பாண்டி என்பவருக்கு பணி ஒதுக்கப்பட்டிருந்தது. அவருடன் தஞ்சாவூரிலிருந்து வந்திருந்த பெண் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பெண் போலீசாரை பார்த்ததும் போலீஸ் அதிகாரி முத்துப்பாண்டிக்கு சபலம் எட்டி பார்த்தது. செல்போனில் செய்தித்தாளை சுற்றி கழிவறை ஜன்னலில் வைத்து விட்டார். செல்போனில் கேமரா இருக்கும் இடத்தில் மட்டும் ஒரு ஓட்டை போட்டிருந்தார். 10க்கும் மேற்பட்ட பெண் போலீசார் அந்த கழிவறையை பயன்படுத்தினர். ஒரு பெண் போலீஸ் பாத்ரூம் போனபோது ஜன்னலில் பேப்பர் மடித்து வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தார். அதை கையில் எடுத்தார். பேப்பருக்குள் செல்போன் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததையும் வீடியோ ஆன் செய்து வைக்கப்பட்டிருந்ததையும் பார்த்ததும் கத்தி கூச்சல் போட்டார். பாதுகாப்புக்கு நின்றிருந்த மொத்த போலீசாரும் பாத்ரூம் நோக்கி ஓடினர். முத்துப்பாண்டியும் ஓடினார். நடந்ததை சொல்லி செல்போனை போலீஸ் அதிகாரிகளிடம் பெண் போலீஸ் ஒப்படைத்தார். அது முத்துப்பாண்டியின் பர்சனல் செல்போன் என்பது தெரிய வந்தது. செல்போனில் பதிவாகியிருந்த வீடியோக்களை மகளிர் போலீசார் ஆராய்ந்தனர். கிட்டத்தட்ட 10 பெண் போலீசார் கழிவறையில் இருக்கும்போது வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. வீடியோ பதிவானதும் வேறு செல்போனுக்கு மாற்றினாரா என தெரியவில்லை. இத்தனை சம்பவமும் முதல்வர் ஸ்டாலின் பரமக்குடியில் இருந்தபோதுதான் நடந்தது. உடனடியாக இந்த விவகாரம் ராமநாதபுரம் போலீஸ் சூப்பரண்ட் சந்தீஷ் கவனத்துக்கு போனது. அதிர்ச்சியடைந்த அவர் பெண் போலீசாரிடமிருந்து புகாரை பெற்று உரிய நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து பெண் போலீசார் கொடுத்த புகாரின் பேரில் முத்துப்பாண்டியை பரமக்குடி மகளிர் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். பரமக்குடி மகளிர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு ராமநாதபுரம் சிறையில் முத்துப்பாண்டி அடைக்கப்பட்டார். முதல்வரின் பாதுகாப்புக்கு வந்த பெண் போலீசார் கழிவறை செல்லும் போது போலீஸ் அதிகாரியை செல்போனில் வீடியோ எடுத்த சம்பவம் போலீசார் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.